லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் இருக்கிற அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த மாட்டோட சினைப்பதிவு வந்து பார்த்தோம்னா போட்டிருந்தோம். மாடு வந்து நேற்று நைட்டு 11 மணிக்கு வந்து கன்று போட்டிருக்கு. வாங்க இந்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு. மாடு வந்து நேற்று நைட்டு 11 மணிக்கு பெண் கன்று வந்து போட்டிருக்கிறதா சொல்லி விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பரான மாடுங்க, சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு. கன்றும் வந்து பார்த்தோன்னா மாடு மாதிரியே அச்சு அசலாக அதே கலரில் வந்து பார்த்தோம்னா கன்று போட்டிருக்கு. மாடும் கன்றும் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு, சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு, சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கன்று தான். நைட்டு வந்து சீம்பால் கன்று குட்டி குடித்தது போக வந்து பார்த்திங்கன்னா 6 லிட்டர் கறந்ததாக சொல்லி விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுழி சுத்தம் கொண்ட மாடுங்க. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கக்கூடிய மாடு. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடுங்க. மடியோட வளர்த்த பாருங்கள். முன்மடி பின்மடி எப்படி எடுத்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கே வந்து பார்த்தோம்னா தெரியும். இது மாதிரி முன்மடி பின்மடி எடுத்திருக்கக்கூடிய மாட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம அதிகமாக கறவை திறன் வந்து எதிர்பார்க்கலாங்க. தலையீத்துக்கே இந்த மாடு வந்து பார்த்தோம்னா 17 to 18 லிட்டர் சாதாரணமாக கறந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த 17-18 லிட்டர்லாம் வந்து பார்த்தோம்னா சாதாரணமாக கறந்து கொடுத்துருங்க. மாடு இருக்கக்கூடிய குவாலிட்டியை பார்த்தா நமக்கே வந்து பார்த்தோம்னா தெரியும். இந்த மாடு வந்து பார்த்தோம்னா 17 லிட்டர் கறக்காதுன்னு சொல்லி யாருமே வந்து பார்த்தோம்னா சொல்ல முடியாது. நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல குவாலிட்டியில், உடம்பு வளத்தில், எலும்பு கனத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசி விலையை வந்து அனுசரித்து கேட்டு வாங்கிக்கோங்க. மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி அவைலபிள்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நேரத்துக்கு எப்போவுமே வந்து பார்த்தோம்னா டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் மார்க்கெட்டில். எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு கலருங்க. மாடு வந்து 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு தான், தலையீத்து மாடு தான். நம்ம ஒரு 4 ஈத்து போட்ட மாடை வந்து 85,000-90,000 போட்டு வாங்குறதுக்கு தலையீத்து மாடு வாங்கினோம்னா 2 கண்ணுக்கு கறந்துக்கிட்டு அடுத்த கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய பட்சத்தில் கூட வந்து பார்த்தோம்னா வாங்குகிற விலையிலேருந்து ₹1 கூட தள்ளி கொடுக்க தேவையில்லை. வாங்குகிற விலையோட ஒரு 10,000 சேர்த்தே கொடுக்கலாம். 4வது கன்று மாடு 5வது கன்று வாங்குறத விட்டுட்டு இது மாதிரியான தலையீத்து மாடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாட்டை வாங்கி பழகுங்க. மாடு வந்து நல்ல தரமான மாடு தான், எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய மாடு. இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் என்னும் கிராமத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர் எங்கே கேட்டாலும் டெலிவரி வந்து பார்த்தோம்னா அவைலபிளுங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு தான். தலையீத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 17 to 18 லிட்டர் கறவை கொடுத்துருன்னு சொல்லி விற்பனையாளர் சொல்கிறாங்க. மாடு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசுங்க. விலை வந்து அனுசரித்து கேட்டு வாங்கிக்கோங்க. இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.